தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூயில் அணிமேல் கண்வளரும் மாமன் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமன் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பிரோ உன்மகள்தனோமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துகில் மந்திரப்பட்டளோ மாமயன் மாதவன் வைகுந்தனென்று மாமயன் மாதவன் வைகுந்தனென்று நாமம் பலவும் நவீன்றனோரும் பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்காக சென்று அவர்களை எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய கோபிகை அவளை மாமான் மகளே என்று ரொம்ப அழகாக எழுப்புகிறார். மாமான் மகளே என்னால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்னால், ஒரு பாகவதரோடு நமக்கு தேக சம்பந்தம், லௌகிக்க உறவு முறை இருக்கிறதே, அதுவும் மிக உத்தேசியம். எம்பெருமானை நாம் போய் செவிப்பதிலேயும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயும் நமக்கு விரோதிகளாக இருப்பார்களானால் அந்த உறவுக்காரர்கள் கைவிடத்தக்கவர்கள். எம்பெருமானை நாம் சேவிப்பதற்கும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்களானால் அந்த உறவுக்காரர்கள் நமக்கு உண்மையான உறவுக்காரர்கள் என்கிற கருத்தை இந்த பாசுரத்திலே நமக்கு ரொம்ப அற்புதமாக புரிய வைக்கிறாள் ஆண்டாள். எழுப்பும் பொழுது இப்பொழுது அடையாளம் சொல்லாமல் இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். 2-3 பாசுரத்தில் அடையாளம் சொன்னார்கள். அதை உள்ளே இருப்பவள் உடனே மறுத்து பேசி விடுகிறாள். சரி, இனிமேல் அடையாளம் சொல்ல வேண்டாம் என்று நேரே அவளை எழுப்பினாள். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே. ரொம்ப பெரிய வார்த்தை. தூமணி மாடம், மணிகளாலே, தூய்மையான மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடம். அதிலே சுத்தும் விளக்கெரிய, மங்களார்த்தமாக விளக்கு எரிகின்றன. அந்த விளக்கெரிய தூபங்கமழ, அகில் புகை சாம்பிராணி எல்லாம் போட்டு தூபம் கமழுகின்றது. தூபங்கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. துயிலன என்னால் ரொம்ப மென்மையான ஒரு மெத்தை, அதிலே கண் வளருகின்ற மாமான் மகளே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஏன்னா அந்த மாமான் மகளே, உன்னுடைய வீட்டின் கதவை நீ திறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாள். உடனே அவள் எழுந்திருக்கவில்லை. ஏன் எழுந்திருக்கவில்லை? ஏனென்றால் அவள் கண்ணனோடு ஏகாந்தமாக அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்படியே கண்ணனை நினைத்து மானச அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இவர்கள் வந்திருப்பது அவளுக்கு தடையாக தெரிகிறது. மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு சொன்னான், அவள் திறக்கவில்லை. உடனே அவளுடைய அம்மா, அவள் மாமான் மகள் என்னால் அவளுடைய தாயார் இவளுக்கு மாமி தானே, அந்த மாமியை பார்த்து, மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமியே நீங்களாவது ஒரு இடத்துல சொல்லி எழுப்பக்கூடாதா? இத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கிறோமே, எழுப்புங்கள் அவளை அப்படின்னு சொன்னான். உடனே அவள் என்ன சொன்னாள்? உன் மகள்தான் ஊமையோ, மாமியை சொல்லியும் அவள் எழுந்திருக்கவில்லையா, எல்லாரும் அவள் வெறும் எழுந்திருக்கவில்லையா என்று இவர்கள் பார்த்தார்கள். உடனே என்ன சொன்னார்கள்? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. பெரிய வார்த்தைகள் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய பெண் என்ன ஊமையா? அதாவது நாங்கள் வந்து கதவை தர என்று சொல்கிறோம். சரி, கதவை திறக்கலைன்னா கூட பரவாயில்லை, வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லலாம் இல்லையோ? வாய் திறந்து வார்த்தை சொல்லாத முடியாத படிக்கு அவள் என்ன ஊமையா?
அன்றி செவிடோ, இல்லை நாங்கள் பேசுறது ஒருவேளை அவள் காதிலேயே விழலையா? காதில் விழுந்தா தானே பதில் சொல்ல முடியும். ஒருவேளை அவள் செவிடா? இல்லை. அனந்தலோ, உமையும் இல்லை செவிடும் இல்லை, ரொம்ப சோம்பேறி அவள், சோம்பல் ஏறி கிடக்கிறது. அதனால் அவள் எந்த வாயை திறந்து வார்த்தை சொல்றது கூட அவளுக்கு சோம்பேறித்தனம் போலும். அதனால் அன்று உண்மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்னு சொன்னான். அதுக்கு மேலே இது எல்லாம் இல்லை என்னாலும் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராவது அவளுக்கு மந்திரம் போட்டுட்டாள என்ன, இந்த மாதிரி எழுந்திருக்க கூடாது, பேசக்கூடாது, யார் வந்தாலும் வாயை திறக்கக்கூடாதுன்னு அவளுக்கு மந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொன்னாள். உடனே அந்த அம்மா, அந்த மாமி சொன்னாளாம், ஐயோ அவளை எழுப்பக்கூடிய விதமே உங்களுக்கு தெரியவில்லை, இப்படியெல்லாம் எழுப்பினால் அவள் எழுந்திருக்க மாட்டாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு சொன்னா அவள் வந்து திறப்பாளா? அதெல்லாம் திறக்க மாட்டா. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் உடனே அவளுக்கு அந்த உணர்த்தியானது ஏற்பட்டுவிடும், உடனே வெளியில வந்து விடுவாள். நீங்க எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்ன அந்த மாமி சொன்னாலும். எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் இப்ப சொல்றீர்களே, நான் எம்பெருமானுடைய நாமத்தை எவ்வளவு சொல்லியாச்சு, ஒரு சகசிரநாமமே நாங்கள் இங்கே பாடியாச்சு. என்னவெல்லாம் சொன்னோம்? மாமாயன் என்று சொன்னோம், ரொம்ப ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் மாமாயன் சொன்னோம். பிராட்டியின் மணவாளன் சொன்னோம். பிராட்டியின் மணவாளன் என்ன அர்த்தம்? மாதவன், பிராட்டிக்கு மணவாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நாம் எல்லாருமே பிராட்டியின் ஸ்தானம் தானே. எம்பெருமானை போய் நாம் சேர்ந்தால் நாமும் நமக்கு அவன் மணவாளன், பிராட்டிக்கு மணவாளன் சொல்லிக்கிறா போலே நமக்கு அவன் மணவாளன் ஆகிவிடுவான் என்று மாதவன் சொன்னோம். அதற்கு மேலே வைகுந்தன், பெரிய மோட்ச சாம்ராஜ்யத்தை உடையவன், எல்லோருக்கும் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுப்பவன் என்று சொன்னோம். ஆனாலும் அவள் எழுந்திருக்கவில்லை. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்னோம், பல பல நாமங்களை சொன்னோம். ஆனாலும் அவள் எழுந்திருக்கவில்லை. மாமீர் அவளை எழுப்பீரோ, நீங்கள் தான் அவளை எழுப்ப வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மாமான் மகள் என்று ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இங்கே உணர்த்தப்படுகின்ற விஷயமானது ஒரு பாகவதரோடு நமக்கு உறவு முறை, தேக சம்பந்தமும் மிக மிக அவசியம் என்பது முக்கியமான விஷயம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.